சப்பாத்திக்கு கொத்தவரங்காயா, இது என்ன காம்பினேஷன்? இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கொத்தவரங்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கொத்தவரங்காய்க்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் வீட்டு மசால் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட உப்பும் சேர்த்து அதையும் எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சீனாவரக்காயும் அதில் சேர்த்து அதையும் அப்படியே எண்ணெயில் பிரட்டிக்கங்க. 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தால் போதும். 80% குக் ஆனால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நல்லா வெந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் திறக்கும்போது ஒரு 5 நிமிஷம் திரும்ப அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நீங்கள் இந்த ரெசிபின்னு கிடையாது, நீங்கள் எந்த ரெசிபி குக்கரில் பண்ணாலும் இது ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை அதுலேருந்து போகும். சப்பாத்திக்கு இப்படி தேய்ச்சி பாருங்க. இது ரேஷன் கோதுமை தான். அது எண்ணெயை தேய்ச்சி 4ஆக மடித்து சப்பாத்தி சுட்டு பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக லேயராக இருக்கும். சீனா அவரைக்காய் பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்.